ஆக இப்படி மத்திய அரசாங்கம் கேட்கிற நிதியெல்லாம் எந்த காலத்திலையும் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த சரித்திரமே கிடையாது. அதே போல அதிமுக ஆட்சியிலும் அதே போலதான். அதிமுக ஆட்சியிலையும் பல புயல்கள் வந்தது. 2011-12 அப்பொழுது மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இருக்கும் பொழுது 5248 கோடி நமக்கு நிவாரண தொகை மத்திய அரசிலிருந்து கேட்டோம். அவர்கள் காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் வெறும் 500 கோடி தான் நிவாரணமாக கொடுத்தாங்க. 2012-13 வறட்சி, அந்த வறட்சி காலத்தில் மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி, அப்பொழுது அந்த காங்கிரஸ் ஆட்சி இருக்கின்ற பொழுது 19,988 கோடி நம்ம வறட்சி நிவாரணம் கேட்டோம். அப்போ வெறும் 655 கோடி தான் மத்திய அரசு ஒதுக்கீடு செஞ்சது. 2015-16 வெள்ளம், அப்போ 25,919 கோடி நாம் கேட்ட நிதி மத்திய அரசாங்கம் கொடுத்தது 1737 கோடி தான். பிஜேபி அரசாங்கம் இருந்தது. 2016-17 வறட்சி 39,525 கோடி மாநில அரசு அம்மாவுடைய அரசு கேட்டது. அவள் விடுவித்த தொகை 1748 கோடி. 2016-17 வர்த்தா, அந்த வர்த்தா புயல் போது நாம் கேட்ட நிதி 22,573 கோடி. மத்திய அரசு விடுவித்தது வெறும் 776 கோடி தான் பிஜேபி அரசாங்கம். அதே போல 2017-18 ஒக்கி புயல் கனமழை, அந்த காலகட்டத்தில் 9,302 கோடி நமக்கு நிவாரண தொகை கேட்டோம். ஆனால் மத்திய அரசு விடுவிச்சது 133 கோடி. அப்போ பாரதிய ஜனதா ஆட்சி மத்தியிலே. 2018-19 கஜா புயல், டெல்டா மாவட்டமே புரட்டி போட்டு விட்டு போயிட்டு, அப்படிப்பட்ட கஜா புயல்ல அந்த பாதிப்பை நிவர்த்தி செய்வதற்கு இழப்பீட்டு தொகையாக 14,899 கோடி நம்ம கேட்ட நிதி. ஆனால் அப்பொழுது இருந்த மத்திய அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் 1,146 கோடி தான் கொடுத்தது. அதே போல 2020 நிவர் புரவி 2 புயலுமே நம்ம கேட்ட நிதியை கொடுக்கல. ஆகவே மத்தியில காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, பிஜேபி ஆண்டாலும் சரி, மாட்டாந்தாய் மகளை போலதான், மாட்டாந்தாய் பிள்ளைகளை போலதான் தமிழ்நாட்டை பார்க்கிறாங்க. ஆக கேட்கின்ற நிதி எப்பொழுதும் மத்திய அரசாங்கம் கொடுத்த வரலாறு கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு மனிதாபிமானத்தோடு மாநில அரசுக்கு தேவையான நிதி உதவியை அளிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. தமிழ்நாட்டு மக்கள் பாதிப்பிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும், அதுதான் எங்களுடைய கொள்கை. இவர்களை போல அரசியல் செய்வதற்கு நாங்கள் அல்ல. மக்களுக்காக ஆட்சி என்ற கட்சி அதிமுக கட்சி, அரசு அதிமுக அரசு. எப்பொழுதெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அது மத்திய அரசுடைய கடமை என்பதை அவர்கள் உணர்ந்து தேவையான அளவுக்கு மத்திய அரசு இந்த பேரிடர் காலத்தில் உதவி செய்ய வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்க விரும்புகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.